அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஹாய் டாடா. ஹாய் வெண்பா செல்லக்குட்டி, எங்க போனீங்க? இதோ இவங்க தான் என்ன எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. ஒரே போர் டாடா. விஜய் ஷாப்பிங் போணும். ஓ நைஸ் நைஸ். என்ன ஷாப்பிங்? இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வெண்பாக்கான ஷாப்பிங் தான். அவளுக்குன்னு இந்த வீட்ல எதுவும் இல்ல. ஸ்நாக்ஸ் இல்ல, சாக்லேட் இல்ல, டாய்ஸ் இல்ல, பிளே ஸ்டேஷன் இல்ல, ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அக்சசரிஸ் எதுவுமே இல்ல. பொம்பளை பிள்ளை இல்லையா, இதெல்லாம் இருந்தா தானே அழகா இருக்கும். அதான் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். பாருங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. வெண்பாக்கு சாக்லேட்ஸ். எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ் மாமா. இவ்ளோ சாக்லேட்ஸா? வெண்பா, உன் காட்டுல மழை தான். வழக்கமா மல்லி சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தர மாட்டா. கிராமத்துல இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனாலயா இருக்கும். நம்ம சிட்டில குழந்தை அப்படி வளர்க்க முடியாதுல்ல விஜய். இது வெண்பாக்கான ஸ்நாக்ஸ். டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போலாம், ஈவினிங் வந்ததும் சாப்பிடலாம். எல்லாமே காஸ்ட்லி மாமா. நல்லா இருக்கு. வழக்கமா என்ன ஸ்நாக்ஸ்னாலும் மல்லி வீட்லயே தான் பண்ணி கொடுத்துருவா. வீட்ல சமைச்சுதான் சாப்பிடணும்னு ரொம்ப பர்டிகுலரா இருப்பா. அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருவா. ஆக்சுவலி அதெல்லாம் பழகணும் மாமா. எத்தனை நாளைக்கு வீட்லயே பண்ணி கொடுக்க முடியும்? வெளியில எவ்வளவு வெரைட்டிஸ் கிடைக்குது தெரியுமா? இதெல்லாம் வெண்பாக்கான டாய்ஸ். ஒவ்வொன்னும் 2000 3000 மாமா. இந்த டாய்ஸ் எல்லாம் நான் வாங்கியே கொடுக்கல. மல்லி டிராயிங் பண்றது, பேப்பர் கட் பண்ணி கொலாஜ் பண்ண வைக்கிறது, இதுலதான் ஃபோக்கஸே பண்ணுவா. அவ வாங்கி கொடுத்த ஒரே டாய் செஸ் போர்டு மட்டும் தான் நினைக்கிறேன். அக்கா, அந்த வீடியோ கேம் எடுத்து காட்டு. காட்டுறேன். இதா வீடியோ கேம். இதுவும் ஓகே தான். என்ன கொஞ்ச நேரமாச்சும் வெளியில போய் விளையாடணும்னு மல்லி சொல்லுவா. இங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. மல்லிமா, என்ன மல்லிமா, நீங்க ஏன் மல்லிமா ஷாப்பிங் வரல? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அதான் ரேணுகாமா நிஷா சித்தின்னு 2 பேரும் கூட இருந்தாங்கல்ல செல்லும். எத்தனை பேர் வந்தாலும் நீங்க வர்ற மாதிரி இருக்குமா மல்லிமா? அங்க பாரு, அவங்க உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க பாரு. எவ்ளோ சாக்லேட், எவ்ளோ டாய்ஸ். இதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையே, அவங்க வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப நீ அவங்க கூட ஹாப்பியா தானே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு மல்லிமா? நான் என்ன இன்னும் குட்டி குழந்தையான்னு? எனக்கு நீங்க மட்டும் போதும் மல்லிமா. நான் எப்பவும் ஜாலியா இருப்பேன். சரி, அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடு. மல்லிமா அப்புறமா ஒன்னு பாக்குறேன். மல்லிமா போங்க மல்லிமா. நானே இவ்வளவு நேரம் உங்களை மிஸ் பண்ணேன்னு கவலையா இருக்கேன். நீங்க மறுபடியும் விட்டு போறீங்க, நான் உங்க கூட தான் வருவேன். மல்லி, நீ வெண்பா உள்ள கூட்டிட்டு போ, நான் வரேன். வெண்பா குட்டி, இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. எனக்கு அதெல்லாம் வேணாம், ரொம்ப போர் வேணுமா. ஏய், உனக்காக தானே இதெல்லாம் வாங்கணும். எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா வாங்குனீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வாங்குனீங்க. நீங்களே விளையாடுங்க. நீங்க வாங்க. ரேணுகா, நீ இத பத்தி தப்பா எடுத்துக்காத. வெண்பாக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிறவே அம்மான அறிமுகமானவ மல்லி தான். அதனால அவகிட்ட தான் கொஞ்சம் கூடுதலா ஒட்டிப்பா. பல சமயத்துல நான் வேணுமா மல்லியம்மா வேணுமான்னு கேட்டா கூட மல்லி தான் வேணும்னு சொல்லுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.